எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்க வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்க எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சிருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலாசக்திகள், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் கதை பேசுறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை கூல் பண்ணி தான் வேலையை ஆரம்பிச்சாரு. பாரதிக்கு மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்னர் வீடு இருக்குது, ஈசாரில் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்காரு. ஆனா அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து பிசி செல்வி சாரு, மருது சாரு, மேடலுக்கு எல்லாருமே தான். நான் கேட்டேன், என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேல அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேல அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்துல பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் சிங்கி சைட் மாத்தர், வகிர குர்சாவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்துல இருந்த எல்லாருக்குமே உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆளு. ஏதாவது கவிதையை சொன்னா உடனே 500 ரூபாய் கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமா, எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு, மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கா அழுதுகிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா அவருக்கு நீ ரொம்ப சினிமால கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில இருந்து அப்படின்னு படமான அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சாருல தான் பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் அவர் வெளியிட்டிருக்காரு. அண்ணன் கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சார்ல தான் பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியா இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்கிறப்ப சொல்லுவாரு, உலகத்துக்காக நீ எதையுமே மாட்டிக்காத, நீ செய், அதை உலகம் ஏத்துக்கும். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இதுவுமே அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு ஈவினிங், இப்படி கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாசம் போறேன், நாளைக்கு காலையில போறேன்னாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லா வந்திருக்குது. அண்ணன் எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் இப்ப பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாரு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜா ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில. அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்க வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவில கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்க பாருங்க ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க தான் என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸ்ல ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போ அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகா இருக்கு. சாலமன் சார், நீங்க யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போதான் தெரியுது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆக்டர்ஸ் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவாரு சார். ஸோ அது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென்
தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்ல அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியா இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹேவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பண்ணியிருக்கேன் ட்ரீம் கேர்ள் படத்தில். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நர்வஸ் இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். ஒரு படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்ட் சோலமன் சார் வந்து என்ன இந்த படத்துக்கு வந்து அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த் அண்ணா தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன்டே. அப்பா சொல்லுவார், சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினேன். ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா, ஜீவா, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வண்டி ஓட்டுனார் கதிர். அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழேயும் எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா. அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ரூவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை பார்க்க ட்ரெய்லர் மற்றும் பாடலை பார்க்க வந்திருக்க ட்ரீம் பாய்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். மேடையில் இருக்கிறவங்க ட்ரீம் பாய்ஸ் தான் எல்லாருமே. தமிழ்நாட்டில் பலருக்கு பல நல்ல கனவுகளை திரையில் காட்டின திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் வந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்காரு. அவரோட இந்த மேடையில் அமர்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எம்ஆர் பாரதி அண்ணன்ட்டு நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஜாயின் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட சேர்றதுக்கு காரணமே வந்து பி.சி. ஸ்ரீராம் சார் தான். ஏன்னா அவருடைய மீரா படத்துடைய கதையரசகர்த்தா அவர் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாரு. என்ன வந்து எனக்கு ஒரு தமிழ் மகன் ஒரு நண்பர் இருந்தார், பத்திரிகையாளர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, பி.சி. ஸ்ரீராம் ஒரு படத்துடைய கதாசிரியர் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக சேர்த்து வரலன்னு சொல்லி தான் கூட்டி அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிதான் வந்து அண்ணன் அறிமுகமானேன். அவர் கூட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தப்போ அப்பயே ஒரு டைரக்டர் இருக்க வேண்டியது. ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த சகோதரர்னா அது எம்ஆர் பாரதி அவர்கள் தான். கடந்த 30 வருடமா வந்து தொடர்ந்து நான் யார் எங்க அப்பா அம்மாவை சந்திக்கிறனோ இல்லையோ, எங்க உறவுகளை சந்திக்கிறனோ இல்லையோ, தொடர்ந்து எனக்கு ஒரு சகோதரனா வந்து இந்த நகரத்துல, பெருநகரத்துல ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நீரூற்று மாதிரி அவர் வந்து எம்ஆர் பாரதி அவர்கள் சென்னை நகரத்துல இருந்திருக்காரு. சென்னையில நான் மட்டுமே இல்லாம இந்த மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து அவரை தேடி வருவாங்க. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். எப்பவுமே அவர் வந்து அவரே தொடர்ந்து போராடிட்டு போறாங்க. வந்து
அவர் உதவி நான் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். ஆனா வந்து என்ன அசிஸ்டன்ட் நான் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் வந்து. அந்த அளவுக்கு வந்து ஒரு சமமான ஒரு இடத்த கொடுத்து, எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து, நிறைய வந்து கனவுகளை கொடுத்து, நிறைய அவர்கிட்ட பிடிச்சதே வந்து என்னன்னா நிறைய ரசிப்பார். அவரே ஒரு ட்ரீம் பாய் தான். அவர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா ரசிக்கக்கூடிய ஒரு, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வரியை சொன்னா, நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியை சொன்னா, அவர் ஒரு குழந்தைய மாதிரி ரசிப்பார். எனக்கு தெரிஞ்சு சென்னை நகரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பெருநகரத்துல இந்திரத்தனமா இருக்கிற மனிதர்கள் மத்தியில இன்னும் உயிர் போல இருக்கிறது வந்து அவருடைய அந்த ரசனை தான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவரும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்துச்சுதான் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கிற, ஆனாலும் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பந்து, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பந்தை எப்படி பார்த்தா வியப்பா ரசிக்குமோ, அந்த மாதிரி ஒரு இன்னும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவா ரசிக்கக்கூடிய அந்த இயல்பான அவருடைய அந்த ரசனைமிக்க மனம் தான் வந்து அவரை வந்து இன்னும் உயிர்ப்போட, இன்னும் பல வருஷமும் உயிர்ப்போட வச்சிருக்கோம். இன்னும் அவர் நிறைய படங்கள் இது மாதிரி இயக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. நாங்கள் வந்திருக்க எல்லாருமே வந்து அவருடைய நண்புக்காகவும் அவருடைய அந்த ரசனைக்காகவும் வந்து கட்டுப்பட்டவங்க தான். இங்க மேடையில வந்து தமிழ்நாட்டின் வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டின் அடையாளம் சொல்லக்கூடிய திரு மருது அவர்கள் இருந்திருக்காரு. அவரும் ஒரு ட்ரீம் பாய் தான். அவரும் வந்து அவரு கூட கொஞ்சம் பேசினாலே வந்து நிறைய வந்து டெக்னாலஜிஸ் சம்பந்தமா நிறைய வந்து கொட்டுவார். அவருடைய நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல திரு தங்கப்பச்சன் அவருடைய ஒரு லொக்கேஷன் பார்க்க தேவை போயிருக்கும்போது, அப்பவும் இதே மாதிரி தான் டெக்னாலஜிக்கும் ஆர்ட்டுக்குமான ஒரு, அப்பயே அவருக்கு நிறைய விஷயம் சொன்னார். இதெல்லாம் ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்கும் அப்படின்னு. அப்படி அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். காலத்தை முன்கூட்டி கடிச்சு இன்னைக்கு ஏஐ அப்படின்றது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து அவர் அன்னைக்கே சொன்னது. எனக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாங்கள் பேசின இரவு முழுக்க பேசுறது எதுவுமே எனக்கு மறக்கல. ஆனாலும் வந்து இந்த உலகத்தை வந்து 2 விஷயத்தால அளக்க முடியும். ஒன்று சயின்ஸு, ஒன்று மேத்ஸ். ஆனால் இந்த 2 சயின்ஸும் மேத்ஸாலையும் அளக்க முடியாத ஒரு விஷயம்னா அது ஏஸ்தெட்டிக்ஸ் தான். மனிதனுடைய அழகியல் வந்து சுத்தமான அழகியல் எவ்வளவுதான் வந்தாலும், அக்னிநட்சத்திரத்துல பிசிசில அமைச்சிருந்த ஒரு ஷார்ட் மாதிரி இந்த நிரோஷா வந்து ஒரு கடற்கரையில புரண்டு விடுறாங்க. அது மாதிரி ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து ஒரு ஏஐல உருவாக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. அதனால ஏஸ்தெட்டிக்ஸ்ன்றது வந்து அதுதான், அது இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது. அது என்ன ஏஐ வந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த கற்பனா சக்தி இருக்குல்ல, அது மனித சமூகத்தை தொடர்ந்து உயிர்ப்பிச்சுட்டே வரும். அப்படிப்பட்ட அழகியல் உணர்வோட இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ரசனை மிக்க மனிதர்கள் இருக்கு இந்த மேடையில. இந்த பாடல் ட்ரீம்கள் படத்துடைய பாடல் வீரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரிக்க இந்த தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அண்ணனுடைய ஒரு கனவை வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு. இதுல பணி செஞ்ச அத்தனை பேரும், குறிப்பாக நடிகர்கள் ரொம்ப அழகா இருக்குங்க, நடிகர் ரொம்ப, ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா சினிமாட்டோகிராஃபருக்கும் நல்ல ஏசி, நல்ல ஃப்ரேமிங்ஸ் பிரமாதமா இருக்கு, கலர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கிடைத்தரும். கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க வந்து அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலா குழந்தை தான், இயல்பாவே வந்து அவர் குழந்தை தான். அந்த செட்லி ஆகட்டும், அவர் பேசுற விதமாகட்டும், அப்ரோச் பண்ற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமா இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்ன அழகா காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்ன அவ்வளோ அழகா காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார், நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்கா அமைஞ்சிருக்கு.
எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரு ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்ன சொல்றது, ரொம்ப நர்வஸாக இருக்கு. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவா. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்பில் என்னோட அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோட அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போ என் கூட இல்லை, ஸ்டில் நான் இருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா, அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட லைஃப்பில் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமாம். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், என்னோட அக்கா. எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோட அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், இங்கே வந்த எல்லா பத்திரிகை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோட கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம், இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோட டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.